morning, dear aspirant. So daily current affairs analysis is a very short and precise வேல கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இது நீங்க ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய யூபிஎஸ்சி டிஎன்பிசிக்கு ரொம்பவே சப்போர்ட்ஃபுல்லா இருக்கும். யூபிஎஸ்சி பர்டிகுலரா யூபிஎஸ்சியில் ப்ரிலிம்ஸ் ஆஸ்பெக்ட்ல சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் வந்து சின்ன சின்ன நியூஸ் வந்து நமக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கும். ஸோ இது உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மெயின்ஸுக்கு எக்ஸாம்பிள் எழுதுறதுக்கு நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வித் தட் நோட் இன்னைக்கு நம்மளுடைய முக்கியமான இஷ்யூஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் கம்பைலேஷன் வேணும்னாலும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். ஸோ யூனியன் பட்ஜெட் 2026 இது ரொம்ப முக்கியமான இஷ்யூஸ். பிப்ரவரி அப்படின்னாலே பட்ஜெட்லேருந்து டெஃபினட்டாக யூபிஎஸ்சியில் 1 or 2 கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக வந்துடும். ஸோ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் டார்கெட் வந்து ரைஸ் பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்கிறாங்க. தட் இஸ் 12.2 lakh crore. ஸோ விக்ஷித் பாரத்தை வந்து ஆக்சலரேட் பண்ணுறதுக்காக இது. ஸோ ஃபினான்ஸ் மினிஸ்டர் இதை 9th டைம் இந்த பட்ஜெட்டை இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்க. 12.2 lakh crore வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ல கொண்டு வர போறாங்க. ஸோ இந்தியாவோட growth வந்து இது மூலமா இன்க்ரீஸ் பண்றதுக்கு. ஸோ அதுல முக்கியமா இந்த growth ஆக்சலரேட் பண்ணணும் அப்படின்னா எப்படி இந்தியாவோட growth இன்க்ரீஸ் பண்ண முடியும்? ஒன்னு ப்ரொடக்டிவிட்டி மூலமா, இன்னொன்னு காம்படிட்டிவ்னஸ், இங்க காம்படிட்டிவ்னஸ் கிரியேட் பண்றது மூலமா, இன்னொன்னு இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வரதுனால இது மூணும் வந்து முக்கியமா அத 3 core கர்த்தவியாஸ் அப்படின்றாங்க. ஸோ அதுல வந்து கெப்பாசிட்டியை பில்ட் பண்ணணும். அப்போ ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகணும்னா எப்போ இன்க்ரீஸ் ஆகும்? நம்மளுடைய கெப்பாசிட்டியை பில்ட் பண்ணணும். ஸோ ஈக்குவட்டபிள் அக்சஸ், எல்லாருக்குமே ஈக்குவட்டபிள் அக்சஸ், ஆல்மோஸ்ட் ஆல் த ரீஜியன்ஸ் ஆல் த செக்டார்ஸ்க்கு அந்த அக்சஸ் கொடுக்கணும். கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரை ஸ்கேல் அப் பண்ணணும். ஸோ கரண்டா வந்து 2025ல வந்து 10.9 lakh crore இருந்ததை வந்து இப்போ 12.2 lakh crore இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல முக்கியமா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் புஷ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல கோர் ஃபோக்கஸ் கொடுக்குறாங்க. ஸோ இந்தியாவை வந்து கனெக்டிங் இன் ஆல் பார்ட்ஸ்ன்னு சொல்றாங்க. லைக் ஹை கனெக்டிவிட்டி இருக்கணும். ஹை கனெக்டிவிட்டி அப்படின்னு ஹை கனெக்டிவிட்டி ஒன்று, ரிசோர்ஸ் எல்லாராலையும் எல்லா இடத்துலையும் அக்சஸ் பண்ண முடியணும். எக்கனாமியை வந்து இன்டகிரேட் பண்ணணும். ஒவ்வொரு ரீஜியன்லையும் டெவலப்மெண்ட் கொண்டு வரணும். ஸோ அப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரேர் எர்த் மினரல்ஸ் இருக்கக்கூடிய காரிடர் டெவலப் பண்ணணுன்றாங்க. ஒடிஷால வாட்டர்வே, நேஷனல் வாட்டர்வே டெவலப் பண்ணணுன்றாங்க. ஃப்ரைட் காரிடர் தங்குனி சூரத் இது கொண்டு வரணுன்றாங்க. ஈஸ்ட் கோஸ்ட் இண்டஸ்ட்ரியல் காரிடர் கொண்டு வரணும் அப்படின்றது தான் மெயின் அப்ஜெக்டிவ். ஸோ மேஜர் அனௌன்ஸ்மெண்ட்ல வந்து ரேர் எர்த் காரிடர் எங்கன்னா ஒடிஷா, கேரளா, ஆந்திர பிரதேஷ், தமிழ்நாடுல கொண்டு வரணுன்றாங்க. வாட்டர்வே, பர்டிகுலரா வாட்டர்வே வந்து ஒடிஷால, இது ரொம்ப முக்கியம் நமக்கு. ஸோ அந்த வாட்டர்வே பத்தி தெரிஞ்சுக்கணும். இப்போ ரேர் எர்த் காரிடர் அப்படின்றப்போ நம்மளுக்கான மினரல்ஸ், கிரிட்டிக்கல் மினரல்ஸை வந்து நம்ம அதர் கண்ட்ரீஸ் கிட்ட டிபெண்டன்ஸ் இல்லாம அந்த டிபெண்டன்சியை குறைக்கிறது. ஸோ கிரிட்டிக்கல் மினரல்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான செக்டார்ஸ்க்கு தேவைப்படுது. எலக்ட்ரானிக்ஸ், டிஃபென்ஸ், ரினியூவபிள் எனர்ஜி, இங்கெல்லாம். ஸோ நம்ம கரண்டா நம்ம நிறைய மினரல்ஸை we are depending on the import only. So this corridor aim to build domestic supply chain. அப்போ ரேர் எர்த் எலமெண்ட் வந்து ஒரு வெரி மச் எசென்ஷியல். எங்கன்னா இவி மோட்டார்ஸ், விண்ட் டர்பைன்ஸ், இந்த மாதிரி இடத்துல நமக்கு இம்பார்ட்டண்டா இருக்கு. ஸோ விக்ஷித் பாரத் பொறுத்த வரைக்கும் மேனுஃபேக்சரிங் இந்தியாலே இருக்கணும். எம்எஸ்எம்இவை வந்து இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணணும். எனர்ஜி செக்யூரிட்டி கொண்டு வரணும் த்ரூ ஆல்டர்னேட் ஆர் ரினியூவபிள் எனர்ஜி மூலமா. ஸோ த டிபெண்டன்சி ஆன் த ஃபியூவல் ஃப்ரம் அதர் கண்ட்ரிஸ் ஷுட் கெட் ரெடியூஸ்ன்னு சொல்றாங்க. சிட்டி இன்டகிரேட்டட் அர்பன்ல இண்டஸ்ட்ரியல் ஜோன்ஸ் கிரியேட் பண்ணணும். இது கோர் இம்பார்ட்டன்ட். அடுத்தது 16th ஃபினான்ஸ் கமிஷன் என்ன சொல்றாங்கன்னா, retain 41% devolution to states. ஸோ சதர்ன் ஷேர் வந்து இங்க ஒரு சின்ன இஷ்யூவா இருக்கு. என்னன்னு பார்க்கலாம். ஃபினான்ஸ் கமிஷன் என்னன்னா அவங்களோட மெயின் ரோலே வந்து டு அட்வைஸ் த கிராண்ட் எவ்வளோ ஸ்டேட்ஸ்க்கு கொடுக்கணும், ஷேர்ஸ் எவ்வளோ ஸ்டேட்ஸ்க்கு கொடுக்கணுன்றது. ஸோ 41% வெர்டிக்கல் டிவல்யூஷன் டு ஸ்டேட்ஸ் கொடுக்கணும். ஸோ அது வந்து நம்ம சதர்ன் ஸ்டேட்ஸுக்கு என்ன மாதிரியான பெனிஃபிட்ன்றத பார்க்கலாம். வெர்டிக்கல் டிவல்யூஷன் அப்படின்னா என்னன்னா, அதாவது ஸ்டேட் ஷேர் இந்த டிவிஷபிள் டாக்ஸ் பூல் வந்து 41%. அப்போ யூனியன் ஃபினான்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த வெர்டிக்கல் ஷேர்ன்றப்போ சென்டர் டு ஸ்டேட்ஸ் கொடுக்கிறது. அப்போ
இந்த செஸ் சர்சார்ஜ் இது எல்லாமே வந்து குறையுது. ஸோ இது ஒரு இஷ்யூ. அதே மாதிரி ஹரிசாண்டல் டெவல்யூஷன் அப்படின்றது ஸ்டேட் டு ஸ்டேட்ஸ் இன்டர் ஸ்டேட் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்றது. அந்த 41% எப்படி அலோகேட் பண்றது, அதாவது மொத்தம் 41% இருக்கு ஷேர். இந்த 41% ஷேரை சென்டருக்கு ஸ்டேட்ஸ் எல்லா ஸ்டேட்ஸுக்கும் எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்றது அப்படின்றத மினிஸ்டர் என்ன ஃபினான்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்றாங்கன்னா, முதல்ல சில வெயிட்டேஜ் வச்சு பண்ணுவாங்க. இந்த வெயிட்டேஜ் வந்து எந்த ஸ்டேட் பெர்ஃபார்ம் நல்லா பண்றாங்க, பெர்ஃபார்ம்னா ப்ரொடக்ஷன் growth எங்க அதிகமா இருக்கும் அங்கதான் ஆப்வியஸா ரெவன்யூ வரும், அப்ப அவங்களுக்கு கொஞ்சம் அதிகமா கொடுக்கும். அப்புறம் பாப்புலேஷன். இப்ப என்ன சொல்றாங்கன்னா, பாப்புலேஷன்ல வந்து இதுக்கு முன்னாடி 15% தான் இருந்தது. அப்ப மோர் பாப்புலேஷன் ஸ்டேட்டுக்கு வந்து குறைவா கிடைக்கும். பாப்புலேஷன் ஒரு பெரிய கிரைட்டீரியாவா இல்ல. ஆனா இப்ப அந்த பாப்புலேஷன் பேஸ்டு கிரைட்டீரியாவை இன்க்ரீஸ் பண்றாங்க. எந்த ஸ்டேட்ல பாப்புலேஷன் அதிகமா இருக்கும் அந்த ஸ்டேட்டுக்கு அதிகமான ஷேர் போகும். லைக் யூபி, தமிழ்நாட்டுல வராது, ஏன்னா இங்க பாப்புலேஷன் அதிகமா இல்ல. இன்கம் டிஸ்டன்ஸ் அதே மாதிரி எந்த ஸ்டேட்ல இன்கம் டிஸ்டன்ஸ் அதுவுமே வந்து ரெடியூஸ் பண்ணிட்டாங்க. இன்கம் எங்க அதிகமா வருதோ அங்க ஷேர் குறையுது. அப்ப பாப்புலேஷன் எங்க அதிகமா வருதோ அங்க ஷேர் அதிகமா கொடுக்குறாங்க. டெமோகிராபிக் பெர்ஃபார்மன்ஸ் அதுவும் ரெடியூஸ் பண்ணிட்டாங்க. எந்த ஸ்டேட்ல வந்து பெர்ஃபார்மன்ஸ் அதிகமா இருக்கோ அந்த வெயிட்டேஜையும் ரெடியூஸ் பண்றாங்க. அடுத்தது ஏரியாவையும் ரெடியூஸ் பண்றாங்க. ஃபாரஸ்ட் அண்ட் ஈகாலஜி சேமா இருக்கு. ஸோ அப்ப ஒரு 4 காம்பனன்ட்ஸ் வச்சிருக்காங்க. ஓகே, 5 காம்பனன்ட்ஸ். இந்த 5 காம்பனன்ட்ஸ்ல வெயிட்டேஜ் பேஸ் பண்ணி அந்த ஷேர்ஸை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. ஷேர்ன்றது நம்மளுடைய ஓவரால் ரெவன்யூ. ஸோ அந்த டிஸ்ட்ரிபியூஷன் அதுல வெயிட்டேஜ் எப்படி பண்ணியிருக்காங்கன்னா, பாப்புலேஷனை ஹை ப்ரையாரிட்டி கொடுத்துருக்காங்க, பாக்கி எல்லாமே வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான அட்ஜஸ்ட்மெண்ட் ஒரு பெரிய கன்சர்ன் யாருக்கு அப்படின்னா, தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா. பிகாஸ் ஆல் திஸ் 5 southern ஸ்டேட்ஸ் பாப்புலேஷன் குறைவு, இன்கம் அதிகம், டெமோகிராபி பெர்ஃபார்மன்ஸ் அதிகம், ஆனா பாப்புலேஷன் குறைவு. அப்ப இவங்களுக்கு ஷேர் குறைவா வரும். தட் ரைஸ் த கன்சர்ன். அடுத்தது ஃபினான்ஸ் கமிஷனை பொறுத்த வரைக்கும் கான்ஸ்டிடியூஷன் பாடி, பிரசிடென்ட் every 5 years once will form. So they will propose the distribution of grant. So இதுதான் முக்கியமானது. ஸோ அந்த வெர்டிக்கல் டிவல்யூஷன்றது சென்டர் டு ஸ்டேட், ஹரிசாண்டல் டிஸ்ட்ரிபியூஷன்றது அமாங் ஸ்டேட்ஸ்குள்ள எவ்வளோ, 29 ஸ்டேட்னா இந்த 29 ஸ்டேட்குள்ள எவ்வளோ கொடுக்கறது. ஸோ சேர்பர்சன் பிளஸ் 4 எக்ஸ்பர்ட் மெம்பர்ஸ் இருப்பாங்க. அடுத்தது 16th ஃபினான்ஸ் கமிஷன் பொறுத்த வரைக்கும் ஃபிஸ்கல் டிசிப்ளின், டெட்டு வந்து சஸ்டைனபிளா இருக்கணும், ஃபிஸ்கல் டெபிசிட்டை மேனேஜ் பண்ணணும், எக்ஸ்பெண்டிச்சரை குவாலிட்டியா இருக்கணும்ன்றத ரெக்கமெண்ட் பண்ணணும். இது மெயினா. ரெண்டாவது லோக்கல் பாடி பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்டு கிராண்ட்ஸ் பஞ்சாயத்து அர்பன் லோக்கல் பாடிஸ்க்கு கொடுக்கணும். நியூ சேலஞ்சஸ் லைக் கிளைமேட் டிசாஸ்டர், அர்பனைசேஷன் ப்ரெஷர் இதையும் அட்ரஸ் பண்ணணும். செக்டார் ஸ்பெசிபிக் ஹெல்த், எஜுகேஷன், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ரெவன்யூ டெபிசிட் சப்போர்ட்டை கொடுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் பட்ஜெட் 26-27 டார்கெட்ஸ் 4.3% ஃபிஸ்கல் டெபிசிட் amidst modest tax revenue growth. அதாவது 4.3% ஃபிஸ்கல் டெபிசிட் 4.3% இருக்குன்றாங்க. கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து ஹை, அதாவது 4.4% ஆஃப் ஜிடிபி கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இருந்தா கூட, டாக்ஸ் ரெவன்யூ இருந்தால் கூட ஃபிஸ்கல் டெபிசிட் இவ்வளோ இருக்கோ அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஃபிஸ்கல் டெபிசிட் வந்து ஆக்சுவலி 4.3லேருந்து 4.4லேருந்து 4.3க்கு கொஞ்சம் ரெடியூஸ் ஆயிருக்கு. இது வந்து காஷியஸா இருக்கணும். ஸோ இது அது மட்டும் இல்லாமல் 50% டெட் டு ஜிடிபி ரேஷியோ இஸ் ஆல்சோ நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு ஃபோர்காஸ்டிங். பட் இன் ப்ராக்டிக்கல் அதெல்லாம் நடக்குமான்றது ஒரு பெரிய கேள்விக்குறி. ஸோ ரெவென்யூ கன்ஸ்ட்ரைன்ஸ் அண்ட் டாக்ஸ் க்ரோத், டாக்ஸ் டு ஜிடிபி ரேஷியோ எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னா, அந்த நம்பர்ஸ் முக்கியம் இல்லை, ஓவராலா நம்ம கண்ட்ரியோட டாக்ஸ் டு ஜிடிபி ரேஷியோ இன்க்ரீஸ் ஆயிருக்கா, இல்ல குறைஞ்சிருக்கு. ஃபால் 11.5% இருந்தது போன வருஷம், இந்த டைம் 11.2% இருந்தது. டாக்ஸ் ரெவென்யூ குறைஞ்சிருக்கு. ஓகே,
அப்புறம் கார்ப்பரேட் டாக்ஸ் டு க்ரோ 11% க்ரோ ஆயிருக்குன்றாங்க. இன்கம் டாக்ஸ் குறைஞ்சிருக்கு. ஓகே, ஸோ அதெல்லாமே வந்து கவர்மெண்டோட ரெவென்யூஸ். கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பொறுத்த வரைக்கும் டீகேட் ஹை. இந்த டீகேட்ல கடந்த 10 வருஷத்துல இவ்வளோ ஹையான ஒரு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 12.2 lakh crore வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் கொண்டு வந்திருக்காங்க. எஃப்ஆர்பிஎம் ஆக்ட் பொறுத்த வரைக்கும் எஃப்ஆர்பிஎம் ஆக்ட் மெயின் ஐடியாவே வந்து பிஸ்கல் பாலிசியை ப்ராப்பரா கொண்டு வரணும். மீடியம் டேர்ம், லாங் டேர்ம், ஷார்ட் டேர்ம், மேக்ரோ லெவல் எக்கானமியில உள்ள ஃப்ரேம் ஒர்க்கு. ஸோ அதெல்லாமே அது மாதிரி ரெவன்யூ டெபிசிட் எப்படி மேனேஜ் பண்றது, பிஸ்கல் டெபிசிட் எப்படி கண்ட்ரோல் பண்றது, இது எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸ் தான் எஃப்ஆர்பிஎம் ஆக்ட். முக்கியமா நம்மளுடைய பிஸ்கல் டெபிசிட் டெட் டார்கெட், கடனை வாங்குறத ரெடியூஸ் பண்ணணும், அதை மேனேஜ் பண்ணணும். ஸோ மேக்ரோ எக்கானமி ஸ்டேபிளைஸா இருக்கணும். ஸோ திஸ் இஸ் த மெயின் ஐடியா. என்கே சிங் கமிட்டி ரெக்கமெண்டேஷன் மூலமா கொண்டு வந்தது தான் இந்த எஃப்ஆர்பிஎம் ஆக்ட். Trump says India to resume Venezuelan oil purchase amid US pressure on Russian imports. US announced India has agreed to buy Venezuela oil to replace Russian import. ட்ரம்ப் சொல்றாரு. ஸோ யூஎஸ் டாரிஃப் வந்து இந்தியன் குட்ஸ் மேல 50% வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் இந்தியா வந்து ரஷ்யாவோட ஆயில் பர்ச்சேஸை நீங்க வாங்கக்கூடாது. இன்டைரக்டா இட்ஸ் அனதர் கோல்டு வார் எரா. இந்தியா வந்து ரஷ்யன் ஆயில் குட்ஸை வாங்கக்கூடாது, அதை நிறுத்தணும். அப்படின்னா நீங்க நிறுத்தல அப்படின்னா நாங்க டாரிஃபை இன்க்ரீஸ் பண்ணுவோம். ஸோ தட் அவர் சொன்ன மாதிரி 50% டாரிஃபை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இன்க்ரீஸ் பண்ணதுனால இப்ப ரஷ்யா வாங்கக்கூடிய ஆயிலை வந்து குறைச்சிருக்கோம். ஸோ யூஎஸ் ஆல்சோ சாங்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் ரிலீஃப் பண்ணியிருக்காங்க சொல்றாங்க. ஸோ இந்தியாஸ் ஆயில் இம்போர்ட் பொறுத்த வரைக்கும் 2019 யூஎஸ் சாங்ஷன் போடுறாங்க. ஸோ தட் நம்ம வந்து ஈரான் தேர்ந்து ஆயிலை வாங்குறத நிறுத்திட்டோம். அதுக்கப்புறம் 2021 நம்ம யூஎஸ் மட்டும்தான் வாங்கணும் ஆயில் யூஎஸ் மட்டும் இல்லை, யூஎஸோட ஆயில் பர்ச்சேஸ் இன்க்ரீஸ் ஆகுது. 2022 25 வரைக்கும் பெரிய ஷிஃப்ட். ரஷ்யா வந்து டிஸ்கவுண்டட் இதுல வந்து கொடுக்குறாங்க நமக்கு. யுக்ரைன் வார்க்கு அப்புறம் 2026 ரஷ்யன் நீங்க அதிகமா வாங்கக்கூடாது, அதை ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக வெனிசுலா ஆயிலை வந்து க்ரூடை வந்து அண்டர் யூஎஸ் ப்ரெஷர்ல எடுக்கிறாங்க. ஸோ நமக்கு வந்து நிறைய ஜியோ பொலிட்டிக்கல் ப்ரெஷர் இருக்கு. இருந்தாலும் வி ஆர் ஸ்டில் ஃபேஸிங் ஆல் திஸ் சாங்ஷன்ஸ் அண்ட் ப்ரைசிங் ஆல் திஸ் இஷ்யூஸ். இந்தியாவோட ஆயில் டிபெண்டன்சி பார்த்தீங்கன்னா இவ்வளவும் நம்ம இம்போர்ட் தான் பண்றோம். நம்ம செல்ஃப் சஸ்டைனபிளா நமக்கான வந்து ஒரு ஆயில் வந்து இல்லை. ஸோ வை வி சோ டிபெண்ட்? பிகாஸ் வி ஹாவ் வெரி லிமிட்டட் ரிசர்வ். அசாம், குஜராத், மும்பை அங்கே மட்டும்தான். அண்ட் ஆல்சோ டிமாண்ட், அர்பனைசேஷன், பாப்புலேஷன் ப்ரெஷர், டிமாண்ட் அதிகமா இருக்கு. ஆல்டர்னேட்டிவ் ஃபியூவல்ஸுக்கு பெருசா நம்ம எத்தனாலோ பயோ ஃபியூவலுக்கோ பெருசா நம்ம இன்னும் ஃபுல் ஃபிளெஜ்டா போகல. ஸோ அதனால நம்ம 85 to 90% ஆஃப் க்ரூட் ஆயில் நம்ம என்ன பண்றோம், we are actually importing from the global market. So that is the issue. So energy security அப்படின்னு சொல்றப்ப நம்ம வல்னரபிளா தான் இருக்கோம். நமக்கு சப்ளை டிஸ்ரப்ட் ஆனிச்சுன்னா நம்ம இன்னும் வல்னரபிளா போவோம். அது மட்டும் இல்லாம இவ்வளோ இம்போர்ட் வாங்கிட்டு இருக்கிறதுனால நமக்கு டெபிசிட் வரும். ட்ரேடு டெபிசிட் எப்போ வரும்? இம்போர்ட்டும் எக்ஸ்போர்ட்டும் சமமா இருந்தா டெபிசிட் வராது. எக்ஸ்போர்ட் அதிகமா இருந்தா ட்ரேடு சர்ப்ளஸ், எக்ஸ்போர்ட் குறைவா இருந்தா ட்ரேடு டெபிசிட். ஸோ ட்ரேடு டெபிசிட் நடக்குது. அது மட்டும் இல்லாம குளோபலா இருக்கக்கூடிய ப்ரெஷர்னால எல்லா விலைவாசியும் ஏறினதுனால க்ரூட் ஆயிலோட ப்ரைஸும் ஏறினதுனால என்ன ஆகுது, நம்மளுடைய எல்லா பொருட்களோட விலை அதிகமாகுது. அப்ப இன்ஃப்ளேஷன் வர ஆரம்பிக்குது. ஸோ ஃபிஸ்கல் பர்டன், திஸ் இஸ் ஆல்சோ த அதர் இஷ்யூஸ். அப்ப இதுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் கவர்மெண்ட்? இந்தியா ஸ்ட்ராட்டஜி என்ன? டு ரெடியூஸ் டிபெண்டன்சி. பெட்ரோலியம் ரிசர்வ்ஸ் சில இடத்துல கொண்டு வர்றாங்க. ஹைட்ரஜன் எக்ஸ்ப்ளோரேஷன் லைசன்சிங் பாலிசி, ஹெல்ப் பாலிசி, இதை வந்து எங்கெல்லாம் இருக்கோ ஃபியூவலு அதை எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு நேஷனல் பயோ எனர்ஜி மிஷன்ஸ் இதெல்லாம் இந்தியா கொண்டு வராங்க. இந்த கொஸ்டினை ஆன்சர் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மெயின்ஸ் கொஸ்டினும் போடுறோம். அட்லீஸ்ட் ஒரு 5 to 10 பாயிண்ட்ஸ் அதை எழுதுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஏன்னா மெயின்ஸ் ரைட்டிங் அப்படின்றது ஒரு ஸ்கில்லு. ப்ரிலிம்ஸ் முடிஞ்ச ஒரு 10 நாள்லயோ ஒரு மாசத்துலயெல்லாம் அந்த ஸ்கில் வராது.
every day you must have at least 30 minutes to 1 hour of writing practice. That is a very basic formula. So analyze the challenges and opportunities for India's energy security presented by the proposed shift from Russian to Venezuelan crude oil imports. இது எக்ஸாம்பிளோட எழுதுங்க. ஸோ மற்றபடி உங்களுக்கு வேற எந்த டவுட்ஸ்னாலும் யூ ஃபீல் ஃப்ரீ டு காண்டாக்ட் அவர் அகாடமி. தேங்க்யூ. ஹாவ் அ கிரேட் டே. குருஷேத்ரா 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 குருஷேத்ரா